வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது மரவள்ளி கிழங்கு அடை தோசை. யூஸ்வலா இந்த கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சோ இல்லைன்னா ஃப்ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த கிழங்கோட டேஸ்ட் பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி அடை தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு அடை தோசையை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த அடை தோசைக்கு அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கிறதுக்காக இங்கே ஒரு பேசின் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி எல்லாத்தையுமே இந்த நார்மல் மெஷரிங் கப்பில் தான் அளந்து எடுத்துக்க போகிறோம். இதில் இந்த கப்பில் 1.5 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிடலாம். 1/4 கப்பு துவரம் பருப்பும் 1/2 கப்பு கடலை பருப்பும் இது கூட ஒன்றா சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை தண்ணி விட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். அரிசி பருப்பு நல்லா ஊறினதும் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச கிழங்கு துண்டுலேருந்து ஒரு துண்டை எடுத்து அதை 2 துண்டாக போட்டு அதை கத்தியை லேசாக அந்த தோலுக்கு நடுவில் வச்சு எப்படி இழுத்துட்டு வந்தாலே போதும். அந்த தோல் அழகாக பிரிஞ்சுட்டு வந்துடும். தோலை பிரித்து எடுத்ததும் கிழங்குக்கு நடுவில் நரம்பு மாதிரி வேறு இருக்கும், அதையுமே பிரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க கிழங்குல எல்லாத்தையுமே தோலையும் அந்த வேரையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து தனியாக வச்சுக்கிடலாம். கிழங்குல தோலெல்லாம் உரிச்சதும் இதை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த காய் திருவுறதுல இந்த பெரிய சைஸில் வச்சு திருவி எடுத்துக்கிடலாம். இப்போ அடை தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்காக நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை இந்த பெரிய மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே 1 டீஸ்பூன் சோம்பு, கூட 10 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம துருவி எடுத்து வச்ச மரவள்ளி கிழங்குலேருந்து 1 கப் அளவு அளந்து எடுத்து இது கூட ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த ஜாரை மூடி மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. அடை தோசைக்கு எப்பவுமே மாவை நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிட்டோம்னா தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அரைச்ச மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். அரைச்ச மாவை இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இது கூட சேர்க்கறதுக்காக இந்த பிளேட்டில் 1 கைப்பிடி அளவு துருவின மரவள்ளி கிழங்கு, கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது 3த்தையும் மாவோட ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாம் மாவோட ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு நல்லா கலந்து விட்டதும் நான் இன்னைக்கு எவ்வளவு சமைக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவு மாவை மட்டும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மிச்சம் இருக்க மாவை ஒரு தட்டை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பேசினில் இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அடை தோசைக்கு தேவையான மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ அடை தோசை ஊற்றுறதுக்காக கல் நல்லா காஞ்சிருக்கு. இதில் 1.5 கரண்டி மாவை விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடலாம். தோசை சுற்றி லேசாக எண்ணெய் விட்டுக்கிடலாம். தோசை ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான மரவள்ளி கிழங்கு அடை தோசை இப்போ தயாராகிடுச்சு. இந்த மரவள்ளி கிழங்கு அடை தோசைக்கு தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ஒரு பெஸ்ட் காம்பினேஷன்னே சொல்லலாம். நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த மரவள்ளி கிழங்கு அடை தோசை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.